ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து 4 வகையான மூலிகையை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு எண்ணெய் 3 வகையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் தான் செய்ய போகிறேன். நல்லா வந்து எண்ணெயை அந்த பச்சை நிறம் வந்து கருப்பு நிறமாக கருப்பாக ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணும். 450 கிராம் எண்ணெய் ஊற்றினேன். ஆனால் 200 கிராம் எண்ணெய் தான் வந்து வந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த கருக்க விட்டு அப்புறம் தான் வந்து வடிகட்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஹவர் 1/2 ஹவர் விட்டுட்டு தலையில் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் குளிச்சிடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணெய் தேய்ச்சா பொடுகு வரும்னு. இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து குளிக்க போகிறோம். அதனால் பொடுகு வர சான்ஸ் இல்லை. இது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து குளிக்கும் போது சீயக்காயில் குளித்தா ரொம்ப நல்லது. இப்போலாம் எல்லாருமே ஷாம்புக்கு மாறிட்டோம். அதனால தான் ரொம்ப முடி கொட்டல் நிறைய ப்ராப்ளம் வருது. அவங்களுக்குமே சரி எனக்கும் சரி நிறைய முடி இருந்துச்சு. இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறத விட்டதுலேருந்து முடி கொட்டல் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பிள்ளைக்கு லீவோடு வந்து அவளுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு இருக்கேன். இந்த எண்ணெயை தேய்ச்சா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உடம்புக்கு குளிர்ச்சி. அதுக்கப்புறம் முடி கொட்டுறதை நின்றோம், பொடுகு வராது. இது வந்து தலைக்கு அப்ளை பண்ணி குளித்தாலே அவ்வளோ வந்து நல்லது. விஷயங்களை விட தான் நம்மளுக்கு எல்லா நோய் நொடியிலேருந்து எல்லாமே வருது. கொஞ்சமே வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு நம்ம செய்யாமல் இருப்போம். அதையே வந்து இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். என் பிள்ளைங்க ஆரோக்கியம்தான், ஏன்னா ஆரோக்கியம் முக்கியம்ன்ட்டு.